வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான இந்த கேக் தான். இது வந்து என்னோட கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் வந்து ரெஃபர் பண்ணி அந்த கஸ்டமர் வந்து அவங்க ஃபியான்சேக்காக இது நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வெளியே அவுட் ஸ்டேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பற்றி ஃபர்தராக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆஸ் ஐ செட் அவங்க வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணி இந்த கேக் வந்து நமக்கு 1 kg சாக்லேட் ஃப்ளேவர்ல நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து நமக்கு வே ஹெட்டா, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 days முன்னாடியே வந்து நமக்கு இந்த கேக்கை வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ சூப்பரா அதுக்கு முன்னாடியே பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேரியஸ் டிசைன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களாவே ஒரு டிசைன் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது மாதிரியே உங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம 1 kg டால் கேக்காக நமக்கு வரும். ஸோ அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிளெயின் சாக்லேட் தான் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட எப்படி சாய்ஸ் நம்ம அது மாதிரி செஞ்சாச்சு. ஸோ நம்ம ரெகுலர் கஸ்டமர் வந்து அவங்க தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. ஒரு 2 to 3 years தான் வந்து அவங்க 2 years க்ளோஸ் டு அவங்க வந்து எனக்கு கஸ்டமரா இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து உள்ள க்ரம் கோட் சாக்லேட் பேஸ்ல கொடுத்தாச்சு. பட் அதே சாக்லேட்ல நம்ம வெளியே வந்து நமக்கு ஒயிட் கலர்ல தான் நமக்கு வேணும். ஸோ மேலே வந்து வெனிலா ஃபிளேவர்ட் க்ரீம்லேயே வந்து நான் போட்டாச்சு. ஏன்னா நான் சாக்லேட் இது போட மாட்டேன், எப்பவுமே எசன்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளவா ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கல, ஸோ ரிசல்ட் கிடைக்கல. ஸோ அதனால நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மேலே வந்து அழகா நமக்கு ஒயிட் கலர்ல கோட்டிங் கொடுத்து நல்லா செட் பண்ணி நம்ம வச்சாச்சு. அண்ட் இதுல வந்து கஸ்டமர் கொடுத்ததுக்கும் இதுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருந்தது. அது என்னன்னு சொல்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோட் பிளேசஸ் போட்ட ஒரு மேனோட பிக்சர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்தது. அண்ட் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் பால்ஸ், கோல்டன் அந்த லீஃப் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ எடிபிள் ஷீட் அது. ஸோ இதோட ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமேலு நான் வேற ஒரு இதுல இருந்து நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். அண்ட் அதுல பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டாங்க. அது வந்து ரெட் அண்ட் ஒயிட்ல இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க, கண்டினியூஸா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ரெட் அண்ட் ஒயிட்ல இருந்தது. பட் இங்க எல்லாமே வந்து பிளாக், கோல்டு, ஒயிட் இந்த காம்பினேஷன்ல இருக்கிறதுனால நம்ம பிளாக், கோல்டு அந்த காம்பினேஷன்லயே பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம இதை வந்து செஞ்சோம். ஸோ இது எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம அவங்க பே பண்ணி இது வந்து ஆர்டர் செஞ்சோம். இது கூடவே ஃபாக்ஸ் பால்ஸ், அந்த லீஃப், அந்த ஷீட்டு, கோல்டன் எடிபிள் ஷீட்ஸ் அதெல்லாம் வச்சு கூட ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த கேக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. ஸோ ஒரு மினி டால் கேக்காக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருந்தோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும், உங்கள் லவ்ட் ஒன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை ரீச் அவுட் பண்ணிக்கலாம். நான் கீழே நீங்கள் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ்க்கு 3 to 4 days வந்து நம்ம முன்னாடியே ஹெடாக கேட்குறோம். பட் ரொம்ப பெரிய டிசைன்ஸ்னா 1 week 10 days முன்னாடி இருந்தால் பெட்டர். அண்ட் நார்மல் கேக்ஸ்க்குமே ஒரு 2 days முன்னாடி கொடுத்துட்டா பெட்டர். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல சில டைம் நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கோம், சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்கோம். பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். எல்லா டைம் நம்ம இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. நாங்கள் பர்சனல் ஒர்க் இல்லை வேற இது மாதிரி பிஸ்னஸ் ஒர்க்காக நாங்கள் வெளியே அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் 2 to 3 days முன்னாடியே பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் ஆனால் ஒரே ஒன்று கோயம்புத்தூர்ல இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. உங்கள் கேக்ஸை நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ லைவா இல்லை நீங்கள் ஒரு பட்டிங் பேக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுப்பேன். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே செய்யலாம். ஸோ அதனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பால கொடுக்குறேன், அங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. அங்கே அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அங்கேயும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சுது. இப்போ டெக்கரேஷனும் முடிஞ்சுது. மேலே ஒரு கேக் டாப்பர் மட்டும் நம்ம வச்சுட்டு கேக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுத்துடலாம். இந்த கேக் வந்து எனக்கு ஈவினிங் 8 o'clock போல இருக்கணும் கொடுத்தா போதும் நாங்கள். அண்ட் இந்த கேக் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 to 18 kilometers டிராவல் பண்ண போகுது. ஏன்னா நாம் இதை வந்து சிங்காநல்லூர்ல தான் கொடுக்க போறோம். ஸோ இது வந்து என்னோட
ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் ஸ்பாட்டுனே ஆயிடுச்சு சிங்காநல்லூர். ஸோ இங்கேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. ஆனால் நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு சிங்காநல்லூரில் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்மகிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. ஆர்டர் கொடுத்து நம்ம டெலிவரியும் சூப்பராகவே செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ நீங்களும் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள், சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட்டும் நம்ம எடுத்தாச்சு. அண்ட் மிட் நைட் டெலிவரி தான் கேட்டாங்க. பட் சம்டைம்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கிறதுனா சம்டைம்ஸ் பிக் பண்ணிக்க முடியும். பட் டெலிவரி வந்து எல்லா டைம் கொடுக்க முடியும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன். அதனால நாங்கள் வந்து 8 o'clock வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம 8 o'clock கொண்டு போய் அங்கே டெலிவரி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ ரொம்பவே டிராஃபிக்காக இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி கரெக்ட் டைமுக்கு ஐ திங்க் 7:45 போலேயே நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டு கரெக்டாக நாங்கள் வந்து டெலிவரியும் வந்து அங்கே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அப்புறம் வர வழியில் ஒரு சின்ன ஒரு டின்னரும் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு சின்ன வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.